திருச்சிற்றம்பலம். ஒரு கிராமத்தில் செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். செல்வந்தனுக்கு மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். சொத்து சுகம் அதிகமாக இருப்பதால் செல்வந்தன் யாரையும் மதிப்பதில்லை. தனக்கு மிஞ்சிய ஆட்கள் யாரும் இல்லை என்று நினைப்பவன். சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு ஏழ்மையாக வாழ்பவர்களை பார்த்தால் அவர்களை பார்த்து கேலி கூத்தாக பேசி சிரிப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தான் செல்வந்தன். செல்வந்தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு தெருவில் போவோர் வருவோர்களிடம் வம்பாக பேசுவது வழக்கம். ஒரு நாள் செல்வந்தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த போது ஒரு ஏழ்மை புலவன் அந்த தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தான். செல்வந்தன் புலவனை பார்த்து, ஐயா, யார் நீ? இப்போதுதான் உன்னை பார்க்கிறேன். இந்த ஊர்க்காரனா இல்லை வெளியூர்காரனா என்று கேட்டான். அப்போதே புலவன் நினைத்தான், இவன் தேவையில்லாமல் நம்மிடம் வம்பாக பேசுகிறான் என்று. செல்வந்தன் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நடந்தான் புலவன். செல்வந்தன் அப்போதும் புலவனை விடவில்லை. நான் யார் தெரியுமா? இந்த ஊரில் பெரிய செல்வந்தன் நான் தான். என்னை மதிக்காமல் போனால் இந்த தெருவில் உன்னை நடக்க விட மாட்டேன். நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம் என்றான் செல்வந்தன். புலவன் இவன் மோசமானவன் என்று நினைத்து கொண்டு, ஐயா, நான் வெளியூர்காரன். நான் ஒரு புலவன். ஒவ்வொரு நாட்டு அரசர்களையும் போய் பார்த்து அரசர்களை புகழ்ந்து பாடுவது, அவர்கள் கொடுக்கும் சன்மானத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் என்று செல்வந்தனிடம் தன்னை பற்றி சொன்னான் புலவன். உடனே செல்வந்தன் சிரித்து கொண்டே, ஓ, நீ அப்படிப்பட்ட புலவனா? சரி, இப்போது என்னை பற்றி புகழ்ந்து பாடு. நான் உனக்கு ஏதாவது சன்மானம் தருகிறேன் என்றான். புலவன், நான் இறைவனை பற்றி பாராயணம் படிப்பேன். அடுத்த அரசர்களை புகழ்ந்து பாடுவேன். அதை விட்டு நான் யாரையும் புகழ்ந்து பாட மாட்டேன் என்றான். நான் இந்த ஊரிலே பெரிய செல்வந்தன் என்பதை மறவாதே என்றான் கோபத்தோடு. புலவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். புலவன் வயதான தாய் தந்தை வைத்து கவனித்துக் கொண்டிருப்பவன். புலவன் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். செல்வந்தன் வீட்டு பக்கமே போகாமல் இருந்தான் புலவன். செல்வந்தன் வயிறு நிறைய சாப்பிட்டு புளிச்சையப்பம் விடுபவன். நாமோ எப்போது வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் என்று நினைப்பவன். இருந்தாலும் செல்வந்தனை நினைத்து தர்ம சங்கடத்தில் இருந்தான் புலவன். சோலையூர் என்ற நாட்டில் வர்மன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அரசன் வர்மன் ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய குணம் உள்ளவன். தான தர்மம் செய்வதில் வல்லவன். இப்படிப்பட்ட அரசனை புலவன் பார்க்கச் சென்றான். வர்மனுடைய அரச சபைக்கு சென்றதும், அரசே, நான் ஒரு ஏழை புலவன். வயதான தாய் தந்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அரசே, எனக்கு உங்களுடைய உதவிக்கரம் வேண்டும். நீங்கள் செய்யும் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் அரசே. நீங்கள் எனக்கு இன்னொரு உதவியும் செய்ய வேண்டும். அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டால் நான் சந்தோஷப்படுவேன் என்றான் புலவன். அரசன் வர்மன், உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? தயங்காமல் என்னிடம் கேட்கலாம் என்றான். அதாவது, செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான். அந்த கிராமத்திலே அவன்தான் பெரிய செல்வந்தன் என்று அவனை பற்றிய விவரத்தை எல்லாம் சொல்லி தான் என்ற அகந்தையோடு இருக்கிறான். செல்வந்தனுக்கு தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டும் அரசே. அது உங்களால் தான் முடியும் என்றான் புலவன். செல்வந்தனை பற்றிய விவரத்தை எல்லாம் கேட்ட வர்மன், இன்னும் 2 நாட்களில் செல்வந்தனை இங்கு வரச் சொல்வோம். அப்போது நீயும் வந்துவிடு என்று சொல்லி புலவனுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பினான் அரசன். அரசன் கொடுத்த சன்மானத்தை வாங்கி கொண்டு சந்தோஷமாக அரச சபையை விட்டு வெளியேறினான் புலவன். 2 நாட்களில் செல்வந்தனை அழைத்து வருவதற்கு காவலாளியை அனுப்பினான் அரசன். காவலாளியிடம் செல்வந்தன், உங்கள் அரசன் என்னை எதற்காக அழைத்து வர சொன்னார் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் செல்வந்தனை அரச சபைக்கு அழைத்து சென்றார்கள். அரசன் வர்மன் முன்னால் மிடுக்காக நின்றான் செல்வந்தன். யார் நீ? இங்கு எதற்காக வந்தாய் என்று அரசன் செல்வந்தனை பார்த்து கேட்டான். அரசே, நீங்கள் தான் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக உங்கள் ஆட்கள் என்னை அழைத்து வந்தார்கள் என்றான். அப்படியா? உன்னுடைய தொழில் என்ன? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றான் அரசன். அரசே, நான் செல்வந்தன். எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னிடம்தான் நிறைய ஆட்கள் வேலை பார்க்கிறார்கள். என்னை மிஞ்சிய ஆட்கள் யாரும் இல்லை அந்த கிராமத்திலே என்று சொல்லிக்கொண்டே சட்டை காலரை தூக்கிவிட்டான் அகந்தையோடு. அரசன் இவனை பற்றி புலவன் சொன்னது அனைத்து உண்மைதான் என்று நினைத்து கொண்டான். அரசன் செல்வந்தனிடம், என் அரச சபைக்கு யார் வந்தாலும் என்னை பற்றி புகழ்ந்து பாடிவிட்டு செல்வது வழக்கம். அதனால் என்னை புகழ்ந்து பாடிவிட்டு இங்கிருந்து செல்லலாம் என்றான் அரசன். அரசன் இதை சொன்னவுடன் அரச சபையில் நின்று அரசன் முன்னால் நின்று பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டு அரச சபையை அதிரும்படி சிரித்தான். அரசே, நான் ஒன்றும் புலவன் இல்லை உங்களை புகழ்ந்து பாடுவதற்கு. நான் பணம் படைத்தவன். உங்களை புகழ்ந்து பாடி சன்மானம் பெற நான் வரவில்லை.
நான் வருகிறேன் என்று கிளம்பினான் செல்வந்தன். அப்போது ஏழ்மை புலவன் அரசன் முன் வந்து நின்றான். புலவனை பார்த்து ஏளனமாக சிரித்தான் செல்வந்தன். புலவனை பார்த்ததும் அரசன் எதுவும் தெரியாதது போல் யார் நீ என்று கேட்டவுடன் எப்போதும் போல் புலவன் அவன் கதையை சொல்லிவிட்டு அரசனை பற்றி பாட ஆரம்பித்தான். அவன் ஆட்சியை பற்றி, நாடு நகரத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, அரசு சபையில் இருக்கும் ஆட்களை பற்றி இப்படியே பாடி முடித்தான் புலவன். பாடலை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். அரசன் புலவனுக்கு மாலை மரியாதை செய்து, இன்றிலிருந்து என்னுடைய அவை புலவனாக உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுகளை அள்ளி கொடுத்தான் அரசன். செல்வந்தனை பார்த்து, என்னை மிஞ்சிய ஆட்கள் யாரும் இல்லை என்று சொன்னாயே, இப்போது பார்த்தாயா? ஏழ்மையாக இருப்பவர்களும் உன்னை மிஞ்சியவர்களாக இருப்பார்கள் என்று தெரிகிறதா? உன் பணம் பதவி இந்த இடத்தில் செல்லுபடி ஆகாது. உன்னிடம் பணம் இருந்தால் எதையும் சாதித்து விட முடியுமா? இப்போது உன்னை காட்டிலும் புலவன் உயர்ந்து நிற்கிறார். இதற்கு நீ என்ன சொல்லப் போகிறாய் என்றான் அரசன். செல்வந்தன் எதையும் பேச முடியாமல் தலை குனிந்தபடி, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய அகக்கண்ணை திறந்து விட்டீர்கள். பணம் பத்தும் செய்யும் என்று நினைத்து புலவனை துச்சமாக நினைத்து விட்டேன் என்று சொல்லி புலவனிடமும் மன்னிப்பு கேட்டான். செல்வந்தனுடைய சொத்தில் பாதியை புலவனுக்கு எழுதி வைப்பதாக செல்வந்தன் சொன்னான். உடனே புலவன், உன் சொத்துக்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை. இனி நீ யாரையும் புண்படுத்தாமல் திருந்தி வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி அரசரிடமிருந்து விடை பெற்றான் புலவன். அரசன், பார்த்தாயா, ஏழ்மையாக இருந்தாலும் புலவன் எவ்வளவு பெருந்தன்மையானவன் என்பது இப்போது புரிகிறதா என்றவுடன் செல்வந்தன் அரச சபையில் அவமானப்பட்டதுதான் மிச்சம் என்று நினைத்து தலைகுனிவோடு கிளம்பினான். இவ்வளவு சொத்துக்கள் இருந்து என்ன பயன்? அரசனிடம் நல்ல பெயர் எடுக்க முடியவில்லையே என்று நினைத்து மனம் வருந்தினான் செல்வந்தன். எனவே ஒருவரது உருவத்தையோ தோற்றத்தையோ வைத்து யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. யாருக்குள்ளே இறைவன் என்ன திறமையை வைத்திருக்கிறான் என்பதை இங்கு யாரும் அறிய முடியாது. இதுவே இறைவனின் சூட்சமமாகும். எல்லாம் இறைவன் செயல். அன்பே சிவம். நன்றி.